வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு பஜாஜ் பல்சர் 220 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் கம்ப்ளைண்ட். இது ஆல்ரெடி வந்து வேறு ஒரு வருஷம் போயிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேட்டரி மாற்றிருக்காங்க, செல்ஃப் எடுக்கல. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, செல்ஃப் ரிலே மாற்றிருக்காங்க, செல்ஃப் எடுக்கல. செல்ஃப் மோட்டரே மாற்றிருக்காங்க, அப்பவும் செல்ஃப் எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மகிட்ட வண்டி டோ பண்ணி தருவாங்க. நம்ம இதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து செல்ஃப் எடுக்கல. இது என்ன கம்ப்ளைண்ட்டு? சின்ன ஒரு ரீசன் தான். அந்த சின்ன ரீசன்னால வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன ரீசன் என்ன சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த 220 தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் போட்டோன்னா அப்படியே மீட்டர் டவுன் ஆகும், ரிலே சவுண்ட் டிக் டிக்னு வரும். பேட்ரி டவுன் ஆன மாதிரி தான் காட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு வண்டி வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்ட் செக் பண்ணி பார்த்தோம். 12 வோல்ட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. இருந்தாலும் டவுட்டுக்காக என்ன பண்ணால் கழட்டி சார்ஜ் போட்டோம். ஒரு 1.5 ஹவர் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதில் என்னென்ன மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேட்டரி மாற்றிருக்காங்க. பேட்டரி கேட்ட பேட்டரி SF சோனிக் போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், புது பேட்டரி தான். ரிலே செல்ஃப் ரிலே புதுசு போட்டிருக்காங்க. செல்ஃப் மோட்டரும் புதுசு தான் போட்டிருக்காங்க, புது மோட்ரு. இவ்வளோ போட்டோம் வண்டி வந்து செல்ஃப் எடுக்கல. நம்ம செல்ஃப் போடும்போது ரிலே சவுண்டு தான் டிக் டிக்னு வருது, ஆனால் செல்ஃப் எடுக்கல. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லூஸ் கனெக்ஷன் தான். அதாவது நம்ம பேட்டரிலேருந்து போகக்கூடிய மெயின் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக செல்ஃப் ரிலேக்கு போயிடும். இந்த எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு இன்ஜினில் வந்து ஒரு போல்டு மூலமாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போல்டு உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த சின்ன போல்டு தான். அந்த போல்டு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது. இது மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டைட்லாம் பண்ண மாட்டாங்க, மீடியமாக டைட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி லூஸாக இருக்கிறதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. இதை ஒன்றுமே இல்லை, ஃபுல் டைட் தான் பண்ணேன். ஃபுல் டைட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், பக்காவாக செல்ஃப் எடுக்குது. இந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்காமல் தேவையில்லாமல் பேட்ரி, செல்ஃப் மோட்ரு, செல்ஃப் ரிலே எல்லாத்தையும் மாற்றி கஸ்டமருக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே செலவு. சிம்பிளாக ஒரு எர்த்து போல்ட்டு லூஸ் ஆனதால் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. இந்த மாதிரி எப்பவுமே வண்டி நம்மகிட்ட ஒரு ஃபால்ட்டுன்னு வந்துச்சுன்னா எடுத்தவொடனே எல்லாத்தையும் மாற்றாதீங்க. என்ன கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு எர்த்து ஒயர் லூஸ் கனெக்ஷனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வண்டி கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம A to Z செக் பண்ணிட்டு தான் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும். நிறைய மெக்கானிக் ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாங்க, வண்டி கரண்ட் வரல, இதை மாற்றிட்டு அதை மாற்றிடுவாங்க. எதையுமே மாற்றுறது ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு தான். செக் பண்ணி பார்த்து இதுதான் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் மாற்றணும். இல்லை தேவையில்லாமல் நமக்கும் செலவு, கஸ்டமருக்கும் செலவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.